ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்தோனேஷியாவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட டூர் மோடில் எப்படி விளாட்றதுன்றோம். அதே மாதிரி மல்டிப்ளேயர் மோடும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டூர் மோடாக பார்த்துடலாம். டூர் மோடுன்றதை கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராமல் கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து கொஞ்ச நாள் விளாண்டு பாருங்க. அவைலபிள் டூர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பு அந்த மாதிரி இருக்கும். ட்ரிப்பு இதுன்னு இருக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சதை கொடுத்துக்கலாம். நான் வந்து இது கொடுக்குறேன், ஃபார்மில் இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். ஓவா கொடுத்தோம்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் கோ கேட்கும். நம்ம வந்து அப்போ வந்து கோ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து சில நேரம் வந்து ஆட் வரும். நெட் ஆனில் இருக்கிறதுனால ஆட் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லோடிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ் இந்த மாதிரி வரும். அட்ஜஸ்ட் டிரைவிங் கேமரான்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் பக்கத்தில் இருந்தே பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம், கீழே இலக்கிக்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்து மேலே கீழே மேப் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இது வந்து சைடு கொஞ்சம் திரும்பிட்டோம். ஃபீல்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மல்டிப்ளேயர் மோடு பார்க்கலாம். மல்டிப்ளேயர் மோடுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 40 ரூபா தேவைப்படும். என்கிட்ட வந்து 40 ரூபா காசு இல்லாததுனால டேக் ஜாப். ஆனால் இதுக்கு வந்து விளம்பரம் பார்க்கணும். 40 ரூபா. இப்போ வந்து நம்மகிட்ட வந்து 42 ரூபா இருக்குது. அதனால வந்து நம்ம வந்து இப்போ வந்து மல்டிப்ளேயர் மோடு கொடுத்துட்டோம்னா ஆர்பி 40 ரூபா. நம்மகிட்ட வந்து 40 ரூபா இருக்கிறதுனால வரும். இப்போ வந்து அப்லோடிங் லிவரி வந்து கொஞ்சம் அப்லோட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ஜாயின் டூ த லாபி அந்த இதில் வந்து பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ கேன் வழியா இல்லை ரேஷா. எனக்கு வந்து கேன் வழி தான் வேணும். அதனால நம்ம இப்படி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜாயின் ரேண்டம் ரூமும் கொடுத்துக்கலாம், நம்மளுக்கு சர்ச்சும் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அது கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து நார்மலாக என் ஃப்ரெண்டு கூட விளையாட மாதிரி என் ஃப்ரெண்டு பேர் வந்து லிமாரி. அதை கொடுத்துட்டோம்னா ஜாயின் ரூம் வரும். இந்த லிமாரி அதில் வந்து நான் இதில் போய் ஜாயின் ரூம் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சேட்டில் நாட் ரெடி யுவோ குரூப் எல்லாருக்கும் நம்ம பேசணும். வெல் நைஸ் கூர்னு காமிக்கும், நைஸ்ன்னு காமிக்கும், வெல்லுன்னு காமிக்கும். நைஸ் வெல். இன்னும் எத்தனை பேர்? 7. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 10 பேர் தேவைப்படுறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ 7 பேர் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இதாகும். நம்ம நினச்சோம்னா லீவு கொடுத்துட்டு இந்த டீமை விட்டு லீவ் ஆயிடலாம். நான் வந்து லீவ் ஆக போகிறேன். ஜாயினிங் டூ த லாபி. ஓகே, நான் வந்து இப்போ வந்து லிமாரி டீம்லேருந்து வேறு டீமுக்கு பண்ணுறது வந்து ஜாயின் ரேண்டம் ரூம் கொடுத்தோம்னா ஜாயினிங் டு த ரூம், அதாவது ஜாயின் ரேண்டம் ரூம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு வந்து ஜாயினிங் டு த ரூம். அதே மாதிரி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்.
நம்ம வந்து இந்த மாதிரி ரிலீஜியன்ஸில் வந்து ஏசியா அண்ட் சிங்கப்பூர் இதை வந்து அமுக்குறோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கேட்கும். எனக்கு வந்து இன்னும் அந்த இந்தியான்றது வரல, அதனால நம்ம வந்து ஏசியா கொடுக்குறோம்னா ஜாயினிங் டு த லாபின்னு சொல்லிட்டு அப்புறம் செகண்டு லோடிங் ஆகும். அடுத்து வந்து இன்னொரு ஃப்ரெண்டான தமிழ் கூட நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் ரூம் கொடுத்துருவோம்னா நம்ம அவன் கூட ஜாயின் ஆகும். இப்போ வந்து அவன்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம வந்து பார்ப்போம். 4 பேர் இருக்காங்க. இவன் 10 பேர் கொடுத்து வச்சுருக்கனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். வந்து இத்தனை பேர் ஜாயின்டுன்னு காமிக்குது, இருந்தாலும் 4 பேர் தான். அதனால் நம்ம வந்து திரும்ப லீவ் கொடுத்துருவோம். லீவ் கொடுத்தோம்னா ஜாயின் டு த லாபின்னு சொல்லிட்டு திரும்ப வர ஆரம்பிச்சிடும். நம்ம வேறு ஏதாவது டீமில் இப்போ வந்து பாகிஸ்தான் விசேஷ் இந்தியான்னு இருக்கிறது இங்கே கொடுத்துருவோம். இவங்க வந்து 7 பேர் 8 பேர் அசால்ட்டாக இதாகிறாங்கன்னா இன்னும் 2 பேர் தான் தேவைப்படும்.